குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டம் தின்னஹிட்டிகி கிராமத்தைச் சேர்ந்தவர் திப்பேசாமி. இவருக்கு காரியம்மா என்ற பெண்ணுடன் திருமணமாகி 6 மாத கைக்குழந்தை ஒன்று இருந்தது. தனது மனைவி வேறு ஒரு நபருடன் தொடர்பில் இருப்பதாக நினைத்து சந்தேகமடைந்த திப்பேசாமி தனது மகன் தனக்கு பிறக்கவே இல்லை என உறுதியாக கருதியுள்ளார். இந்த நிலையில் கடந்த 1998ஆம் ஆண்டு திப்பேசாமி தனது மனைவி மற்றும் மகனுடன் கோவிலுக்கு சென்றுள்ளார். மனைவி மட்டும் சாமி தரிசனம் செய்து கொண்டிருந்த வேளையில் திப்பேசாமி தனது 6 மாத மகனை ஒரு புதருக்குள் தூக்கிச் சென்று கொலை செய்துள்ளார். மேலும் அருகில் இருந்த மாங்கொல்லையில் குழி தோண்டி மகனை புதைத்துவிட்டு அங்கிருந்து தப்பியுள்ளார். இதற்கிடையில் அருகில் கணவன் மற்றும் மகன் இல்லாததை கண்டு அதிர்ச்சியடைந்த மனைவி போலீசாரிடம் இது தொடர்பாக புகார் அளித்துள்ளார். கணவன் மற்றும் மகனை காணவில்லை என மனைவி கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். அந்த விசாரணையில் திப்பேசாமி தான் தனது மகனை கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் என்பது தெரிய வந்தது. இருப்பினும் தப்பியோடிய திப்பேசாமியை எங்கு தேடியும் கிடைக்காததால் அவருக்காக போலீசார் வலை வீசியபடியே காத்து கொண்டிருந்தனர். இதற்கிடையில் சமீபத்தில் தின்னஹட்டிகி கிராமத்தில் வசித்து வரும் நாகராஜ் என்பவருக்கு திப்பேசாமி பெயரில் திருமண பத்திரிகை ஒன்று வந்துள்ளது. இதனை அறிந்த போலீசார் நாகராஜிடம் விசாரணை நடத்தி கர்நாடகாவில் வசித்து வரும் திப்பேசாமியை கைது செய்து விசாரணை நடத்தியுள்ளனர். அந்த விசாரணையில் மகனை கொலை செய்துவிட்டு தப்பியோடிய திப்பேசாமி கர்நாடக மாநிலத்துக்கு சென்று தனது பெயரை கிருஷ்ணா கவுட் என மாற்றி அங்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்துள்ளார். திப்பேசாமிக்கும் அந்த பெண்ணுக்கும் 2 மகள்கள் பிறந்த நிலையில் மூத்த மகளுக்கு திருமண ஏற்பாடு நடந்துள்ளது. அந்த திருமணத்திற்கு தனது நண்பரான தின்னஹட்டிகி கிராமத்தைச் சேர்ந்த நாகராஜை வரவழைக்க திருமண பத்திரிகை அனுப்பியுள்ள நிலையில்தான் தற்போது திப்பேசாமி பிடிபட்டுள்ளார் என்பது தெரிய வந்தது. சொந்த மகனை கொலை செய்து தப்பியோடிய தந்தையை 26 வருடங்களுக்கு பிறகு திருமண பத்திரிகை மூலம் போலீசார் பிடித்துள்ள சம்பவம் ஆந்திர மாநிலத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.